பேச அழைக்கிறேன். நன்றி நன்றி. முதலில் தலைவரின் பிறந்த நாளை ஒட்டி இந்த மாதம் முழுவதும் ட்விட்டர் ஃபேஸ் வழியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் உரையாற்றுகின்ற இந்த நிகழ்வில் இன்றைக்கு என்னை பேச அழைத்தமைக்காக மருத்துவர் அணியினுடைய தலைவர் எனது மிகுந்த மரியாதைக்குரிய டாக்டர் கனிமொழி அவர்களுக்கும் அணியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் டாக்டர் எழிலன் அவர்களுக்கும் மருத்துவ அணியை சேர்ந்த நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் உரித்தாக்குகின்றேன். ஒரு மிகுந்த மகிழ்ச்சி தலைவரின் பிறந்த நாளில் உங்களோடு இணைந்து சிறிது நேரம் இந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக நான் மிகவும் மகிழ்கின்றேன். இன்னும் சந்தோஷமான விஷயம்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் தலைவரை பார்த்தேன். தலைவர் இப்பதான் திருச்சியில இருந்து ஏர்போர்ட் உள்ள போறாங்க, கிளம்புறாங்க சென்னை வர்றதுக்கு. ஒரு 3/4 மணி நேரமாவே கனிமொழி வந்து எனக்கு போன் அடிச்சுட்டு இருந்தாங்க. நான் ஏர்போர்ட்ல இருந்ததுனால எடுக்கல. கிட்டத்தட்ட அவங்க ஒரு பதட்டத்திலே இருந்துட்டாங்க. தலைவரை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வெளியில வந்து போன் அடிச்சேன். அப்பா சாமி இருக்கியாப்பா, நீ ஒண்ணுமே தகவல் சொல்லாம நீ பாட்டு அமைதி ஆயிட்ட அப்படின்னு சொல்லி இப்பதான் பெருமூச்சு விட்டாங்க. தலைவரை பார்த்த அந்த சந்தோஷத்தோடு உங்களிடம் இந்த தலைப்பை ஒட்டி உரையாடுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தலைப்பு இன்றைக்கு கொடுத்திருக்கின்ற இந்த தலைப்பு வந்து டிரான்சிஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். உண்மையிலே இதற்கு மிக மிக பொருத்தமானவர் நம்முடைய தலைவர் அவர்கள். பொதுவாகவே ஒரு தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் தலைவராக இருப்பாங்கன்னா, காலம் கடந்து சிந்திக்கக்கூடியவர்கள், எதிர்காலத்தை பத்தி கவலைப்படக்கூடியவர்கள், எதிர்காலம் எப்படி மாறும் என்று கணிக்கக்கூடியவர்கள், தன்னை நம்பி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம், ஒரு இனக்குழுவோ இல்லது மற்றவர்களோ அவர்களுடைய வாழ்க்கைக்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய நிகழ்கால வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, எதிர்காலத்தில் அவர்களுக்கு உருவாகக்கூடிய சந்ததி அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதெல்லாம் கணிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் தான் எப்போதும் ஒரு நல்ல தலைவர்கள் என்று பெயரை எடுத்தவர்களாக இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய முதல்வரை விட இதற்கு பொருத்தமானவரை என்னால் சமகாலத்தில் யோசிக்கவே முடியவில்லை. ஒரு விஷயத்துல நான் விட்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, 1996 அவர் சென்னை மாநகரத்தினுடைய மேயர் ஆகிறார். 1997 நான் MBA படிப்பதற்காக நான் சென்னைக்கு வருகிறேன். அப்படி நான் சென்னைக்கு வரும்போது அந்த ஆண்டுகளில் தான் சென்னையில் பல்வேறு இடங்களிலே சற்ற 10 இடங்கள் என்று நினைக்கின்றேன் பாலங்கள் அமைப்பது அப்போது இருந்த போக்குவரத்திற்கு தீர்வாக பாலங்கள் அமைப்பது என்று ஒரு முடிவினை எடுத்தார்கள். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாக்னெட்டா அங்கங்க வந்து டிராபிக் வந்து நின்றுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பாலம் போடலான்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 2-3 இடம் தான் வந்து உண்மையிலே அந்த நேரத்துல டிராபிக் இருந்த இடம். மிக குறிப்பா சொல்லணும்னா நம்ம பெரம்பூர் மேம்பாலம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இதுல நம்ம எக்மோர்ல அந்த எனக்கு அந்த கோஆப்டெக்ஸ் முன்னாடி வரக்கூடிய எனக்கு அந்த ரோடு பேர் எனக்கு டக்குன்னு மறக்குது. கோஆப்டெக்ஸ்ல இருந்து இறங்கக்கூடிய அந்த அந்த பாலம், இந்த 2 பாலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு 2-3 பாலம் மட்டும்தான் உண்மையிலே நெருக்கடி, மிக ஒரு போக்குவரத்து நெருக்கடியான இடமா இருந்தது. மற்ற இடங்களில் ராதாகிருஷ்ணன் ரோடில் இப்போது இருக்கக்கூடிய அந்த பாலம் இருக்கு இல்லையா, ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த பாலமோ, பீட்டர்ஸ் ரோடில் இருக்கக்கூடிய அந்த பாலமோ, நமது அடையார் சந்திப்பில் இருக்கக்கூடிய அந்த பாலமோ, ஐஐடி முன்பு இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில் தொடங்கி ஐஐடியில் முடியக்கூடிய அந்த ஒரு பாலமோ, இப்படி மற்ற பகுதிகளில் கட்டிய பாலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்போதைக்கு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெருக்கடி வந்து அன்னைக்கு கிடையாது. ஏன் இந்த இடத்துல பாலம் கட்டுறாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருந்தது. எனக்கு இன்னைக்கும் நினைவு இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த நேரத்துல சொன்னாரு, தன்னுடைய தொகுதிங்கிறதுனால தேவையில்லாம தொகுதிக்குள்ளே பாலம் கட்டுறாரு. அதாவது பீட்டர்ஸ் ரோடு பாலத்தையும் ராதாகிருஷ்ணன் ரோடு பாலத்தையும் சொல்றாங்க அந்த அம்மா. அங்கெல்லாம் வந்து பாலமே இங்கெல்லாம் தேவையே இல்லை, அதுவும் தன்னுடைய தொகுதிக்குள்ள 2 பாலம் தேவை அப்படின்னு சொல்லி அவர் கட்டுறாரு அப்படிங்கிற விமர்சனம் எல்லாம் வச்சாங்க. ஆனா உண்மையில நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய நகர்ப்புற வடிவமைப்பாளர், பல்வேறு நாடுகளிலே, மேற்கத்திய நாடுகளிலேயும் அமெரிக்க நாடுகளிலும் சரி, அவர் நகரங்களில் வடிவமைப்பதில் மிக புகழ் பெற்றவர். இன்னும் சொல்ல போனா பர்டிகுலர்லி எதிர்காலத்துல இந்த நகரம் எப்படி வரும், எவ்வளவு டிராபிக் வரும், எங்கெங்கெல்லாம் ஜாம் ஆகும், எந்தெல்லாம் வந்து அந்த பேட்டில் நெக் இருக்கக்கூடிய இடங்கள் எதுன்னு கணிக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லுநர் அவரை வந்து நம்முடைய முதல்வர் அவர்கள், அன்றைய மேயர் அவர் வந்து அவரை கூப்பிட்டு
இடத்துல நான் பாலங்கள்லாம் கட்டுறதா இருக்கேன். இந்த 2, 3 இடம் இப்ப என் கண்ணு முன்னாடி வந்து எனக்கு தெரியுது. இந்த இடத்துல வந்து டிராபிக் இருக்குன்னு தெரியுது. அண்ணா ஆட்சிக்கிட்டயோ இல்ல பாந்தியன் ரோடு பேர் இப்ப ஞாபகம் வந்துருச்சு. அந்த எலும்பூர்ல பேர் மறந்தேன் இல்லையா? அந்த ரோடு பாலம் இப்படி 2, 3 இடங்கள் தெரியுது. ஆனால் சென்னை நகரன்றது விரிவாக்க அடையும். இன்னும் எத்தனையோ பேர் வெளியில இருந்து குடியேறக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கு. எந்தெந்த ரோடு இப்பவே போட்டு வைக்கிறது நல்லதுன்னு சொல்லி கேட்டாரு. அவர் கொடுத்த ஐடியாவின் படிதான் அன்னைக்கு அந்த பாலங்கள் எல்லாம் கட்டப்பட்டது. ஆனால் இன்னைக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ராதாகிருஷ்ணன் ரோட்ல அந்த பாலம் இல்லாம இருந்திருந்தா இன்றைக்கு அந்த ரோடோட நிலைமை என்னன்றதை யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அடையார் சிக்னல் அந்த பாலம் இல்ல அப்படின்னா இன்றைக்கு அந்த இடத்துல அதோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஐஐடி முன்னாடி அந்த பாலம் இல்லைன்னா அதோட நிலைமை என்னன்றதை யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு அவர் கட்டி அந்த 10 பாலங்களில் இன்றைக்கு அந்த பாலங்கள் எல்லாம் இல்ல அப்படின்றதுதான் என்ன ஆயிருந்திருக்கும். சென்னை என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னா பெங்களூரை போய் பாத்தீங்கன்னா உதாரணம் தெரியும். ஒரு சாதாரணமா 1 கிலோமீட்டர் போறது கூட அரை மணி நேரம் ஆகக்கூடிய. ஏன்னா இன்னைக்கு நிறைய என்ன சொல்றது யங்ஸ்டர்ஸ் நிறைய அதில் ஜாயின் பண்ணிருக்கீங்க. நிறைய டூர் எல்லாம் போறீங்க. ஸோ இன்னைக்கு பெங்களூர் பார்த்துருப்பீங்க. ஹைதராபாத்ல எந்த அளவுக்கு கன்ஜெஷன் ஆகுதுன்றதெல்லாம் பார்க்குறீங்க. ஆனால் சென்னையை பொறுத்தளவுல ஒரு இடத்துல நாங்கள் 10 நிமிஷமா நிற்கிறோம் 20 நிமிஷமா நிற்கிறோம் நீங்க எங்கேயுமே சொல்ல முடியாது. இட்ஸ் அ மூவிங் டிராபிக். சென்னை பொறுத்தளவில் இன்றைக்கும் மூவிங் டிராபிக்காக தான் இருக்கே தவிர ஸ்டாக்னேட்டட் ஆயிட்டா அவ்வளவுதான். நின்று போச்சு ஜாம். அரை மணி நேரம் இங்கே நிக்கணும், 1 மணி நேரம் இங்கே நிக்கணும்னு பெங்களூர்ல மாதிரியோ இல்லது இந்தியாவின் பிற இடங்களில் மாதிரி டெல்லியே மோசமாக தான் இருக்கு. நம்முடைய சகோதரி கனிமொழி அவர்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு நாங்க பார்லிமெண்ட்டுக்கு கிளம்பையில ஒரு 10 நிமிஷம் அந்த ஒரு 9:50 அப்படிங்கறத கிளம்புறத ஒரு 10 நிமிஷம் நாங்க கிளம்பிட்டோம்னா எங்களுக்கு அரை மணி நேரம் டிலே ஆகும். ஏன்னா அது மாதிரிதான் ஒவ்வொரு நேரமும் நாங்க ஏர்போர்ட் போகையில கனெக்ட் பண்ணி கிளம்புவோம். ஒரு 10 நிமிஷம் தாமதம் ஆயிட்டா அதுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய விலை வந்து அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஒரு இடத்துல அப்படியே நிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். கிட்டத்தட்ட 96லேயே 1/4 நூற்றாண்டுகளுக்கு முன்பே சென்னை நகரினுடைய போக்குவரத்து நெரிசலை கணித்து எந்தெந்த இடத்துல எல்லாம் பாலம் போட்டவர். அது எதுக்காக சொல்ல வரேன்னா அன்றைக்கு அவர் வந்து மேயர். அன்றைக்கு ஒரு மந்திரி பொறுப்பில் இருந்தவர் கூட அல்ல. அன்றைக்கு ஒரு நகரத்தினுடைய தந்தையாக இருந்து அந்த நகரத்தினுடைய வளர்ச்சியை கணித்தவர். அதனாலதான் சொல்றேன் டிரான்சிஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அவரை விட உதாரணம் இல்லை. அதை நான் கண்ணால பார்த்தவன். உண்மையிலே அன்றைக்கு அந்த விமர்சனங்கள் வந்தப்ப ஏன் இந்த இடத்துல எல்லாம் பாலம், ஏன் இந்த இடத்துல பாலம் அப்படின்றப்ப ஆமா அங்கெல்லாம் பெருசா டிராபிக்ல இல்லை, ஏன் பாலம் அப்படிங்கிறது நம்ம மாதிரி ஆட்களுக்கு கூட அன்னைக்கு மனசுல தோணுது. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த நிபுணர் இருக்கார் இல்லையா, அந்த டிராபிக்கை ஜட்ஜ் பண்ணி உலகம் ஃபுல்லா சொல்லக்கூடிய உலக நகரங்களில் வடிவமைத்து கொடுத்தவர். அவர் வந்து தமிழ்நாட்டுக்காரங்கிறதுனால அவர் இது உங்க ஊரு, இதுக்கு நீங்க காசு வாங்கலாமான்னு சொல்லி அவர்கிட்ட ஓசியில வேலை வாங்கிட்டாரு. அவர் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அந்த வேலையை வந்து பண்ணி கொடுத்தார் தன்னுடைய நகரம் அப்படிங்கிறதுனால. இவர் கேட்டுக்கொண்டதுக்காக அந்த அளவில் பாலம் கட்டும் செலவையும் குறைத்தார். பின்னாடி வந்து அந்த அம்மா ஒரு பொய் கேஸ் போட்டாங்க, பாலம் கட்டினதுல ஊழல் நடந்துச்சு அப்படின்னு. அந்த பாலத்தை இடிச்செல்லாம் பார்த்தாங்க. ஆனா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படி சும்மா இவரை ஒரு கைது பண்ணி ஒரு 15 நாள் உள்ள வச்சாங்க. அதுல ஊழல் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. கைது செய்ய போது அந்த நிபுணரையும் அதாவது தன்னுடைய ஊர் மேயர் கேட்டுக்கொண்டாருங்கிறதுக்காக வந்து வேலை பார்த்தாரு இல்லையா, அவரையும் பிடிச்ச அந்த அம்மா உள்ள வச்ச வரலாறு அன்றைக்கு அதெல்லாம் நடந்தது. இதை அவர் மேயரா இருந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சரா அவர் வர்றாரு. கிராமங்கள்ல எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நீங்க நிறைய பேர் பார்த்திருந்திருப்பீங்க. உங்களோட சின்ன வயசுல பார்த்திருந்திருப்பீங்க. எல்லாமே பெரும்பாலும் இங்க ஒரு 25-30 வயசுக்கு மேற்பட்டவங்களா தான் இருப்பீங்க. குடங்களை தூக்கி கொண்டு பெண்கள் அலைந்ததை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. புதுக்கோட்டையை பொறுத்தளவுல நான் சின்ன வயசா இருக்கல, புதுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல தான் எனக்கு வீடு. ஸ்டேஷனை விட்டு வெளியில வந்தீங்கனாலே அப்படியே எங்க வீடு இருக்கும். அந்த தெருவுல நாங்கெல்லாம் எங்க தண்ணி பிடிப்போம்னு நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. ட்ரெயின் வரும், பேசஞ்சர் ட்ரெயின் வரும். திருச்சியில இருந்து பேசஞ்சர் ட்ரெயின் வரும். அதே மாதிரி காரைக்குடி திருச்சி பேசஞ்சர் ட்ரெயின் வரும். வந்துச்சுன்னா ஒரு 1/4 மணி நேரம் புதுக்கோட்டையில நிக்கும். நாங்க எல்லாரும் அந்த ட்ரெயின்ல ஏறி அந்த வாஷ்பே ஸ்டேஷன்ல தண்ணி இருக்கு இல்லையா, சோ அதை ஒரு கோவலையில பிடிச்சி குடத்துல ஊத்தி ஒருத்தர் 2 கூட அந்த ஏரியாவே எல்லாம் அந்த ட்ரெயின் வரையில பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஃபுல் ஒரு குடத்தை வச்சுட்டு அவங்க எல்லாம் நிப்பாங்க. அந்த ட்ரெயின் வந்தோன்னா அந்த நிக்கிற 1/4 மணி நேரத்துக்குள்ள ட்ரெயின் பிடிச்ச நானும் பிடிச்சிருக்கேன். போய் கண்டால நான் பார்த்தேன். இன்னும் சொல்ல போனா கந்தர்வன் ஒரு அழகான கதை கூட இதோட பின்னணியில் எழுதியிருப்பாரு. கந்தர்வன் வந்து எழுத்தாளர். கந்தர்வன் ரொம்ப புகழ்பெற்ற சிறுகதை எழுத்தாளர். எங்க ஊருக்காரு, புதுக்கோட்டை ட்ரெஷரியில இருந்து இறந்துட்டார். அவர் ஒரு அருமையான கதை கூட, ஒரு சின்ன சிறுகதை கூட, அவரோட விருது பெற்ற சிறுகதை. என்னன்னு கேட்டா அந்த மாதிரி ஒரு ட்ரெயின்ல தண்ணி பிடிக்கல ஒரு பொண்ணு ட்ரெயின் மூவ் ஆகி அந்த ட்ரெயின் வந்து போயிடும்.
போன உடனே எல்லாம் பதட்டம் ஆயிடுவாங்க. ஏன்னா ஒரு 16 வயசு பொண்ணு, ஒரு இளம் பொண்ணு போயிடுச்சே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பதட்டம் மாட்டாங்க அவங்க. பதட்டமாகையில ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து அது அடுத்த ஸ்டேஷனுக்கு தகவல் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா இறக்கி விடுங்க அப்படின்னு, அடுத்த வண்டியில ஏற்றி விடுங்கன்னு. கொஞ்ச நேரத்துல ஒரு 15 நிமிஷத்துல அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்து ஃபோன் வரும். ட்ரெயின் வந்தது, ஆனா அப்படி எந்த பொண்ணுமே இறங்கல, தண்ணி கொடுத்ததோட எந்த பொண்ணு இல்லைன்னா எல்லாருக்கும் ரொம்ப பதட்டமாயிடும். அந்த பொண்ணு என்ன ஆளாலோ ஏதானாலோ அப்படின்னு இருக்கையில எல்லாரும் என்ன பண்றதுமா இந்த வீட்டுக்காரங்களாம் அழுதுட்டு நிற்பாங்க. கூட்டமே ரொம்ப வருத்தமா நின்றுட்டு இருக்கும். அப்ப அந்த ட்ராக் வழியா அந்த குடத்தோட அந்த பொண்ணு வந்து இறங்கி வந்துட்டு இருக்கும். வந்துட்டு இருக்கையில அப்புறம் சொல்லுவோம், ஒரு 10 நிமிஷத்துல சிக்னல்ல நடுவில் ஏதோ நின்னுச்சு. அப்ப இறங்கி ட்ராக் வழியாவே நான் நடந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லிட்டு இருக்க அந்த பொண்ணு ஒரு கேள்வி கேட்கும். இந்த தண்ணி நல்லா இருக்குன்னு தானே நம்ம எல்லாம், ஆனா ட்ரெயின்ல போறவங்களா நிறைய பேர் பாட்டில் தண்ணி வச்சு குடிக்கிறாங்களே, அது என்னன்னு கேட்கும். அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை முடிச்சிருப்பாரு. எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா, அவ்வளவு தண்ணி கஷ்டம் இருந்தது. இவர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை ஊராட்சிகளும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அப்படிங்கறத கட்டி வாசலுக்கு பைப்பு வந்து பெண்கள் குடத்தை தூக்கிக்கிட்டு மைல் கணக்குல நடக்கிற அவலத்தை உடைத்தவர் அவர். ஒரு எதிர்காலத்தை கணிச்சு, முன்னாடி ஊர் இருக்கு, கிராமம் இருக்கு, குளம் இருந்துச்சு, தண்ணி எடுத்து பார்ப்பாங்க, போய்ப்பாங்க. இனி எதிர்காலம் அப்படி போகாது, மாற்றங்கள் தேவை அப்படிங்கிறத உணர்ந்து, ஏன்னா மேலை நாடுகளுக்கு இணையாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர், இப்படித்தான் என்னுடைய ஊர் இருக்கணும், அதுக்காக இவங்க அலைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்கெங்க குடியிருந்துட்டாங்க. ஒரு முறை கூட நான் பேசுறப்ப சொன்னேன், உலகத்துல எந்த நதியுமே வந்து கடல் தாண்டின வரலாறு கிடையாது. ஒரு நதின்னு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது போய் நேரா கடல்ல போய் சேர்ந்துடும். அந்த கடலை தாண்டி அந்த பக்கம் இன்னொரு நதி வந்து போகாது. அமேசான் நதியை பத்தி சொல்லுவாங்க. அது வந்து கடல் முகத்துவாரத்துல அது வந்து சேர்ற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த நீர் வந்து ஓரளவு நீரா இருக்கும். ஏன்னா அமேசான்ல ஆத்துல தண்ணி அவ்வளவு தண்ணி அவ்வளவு ஃபோர்ஸா கடலுக்குள்ள போறப்போ அந்த கடலால 2 பக்கமும் கிழிச்சு அது உள்ள போறப்போ அந்த கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அந்த நன்னீர் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது கடலோட கலந்து வந்து திரும்ப உப்பாகி தான் போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, கழகத்தின் 2ஆம் தலைவர்களா இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாம் தமிழ்நாடு மாதிரி போய் மாறி நம்முடைய அக்கா கனிமொழி இவங்களை மாதிரி இருக்கவங்க தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய ஊராட்சிகள்ல ஊராட்சி சபை கூட்டம் நடத்த சொல்லி தளபதி வந்து அனுப்பி வச்சாங்க. தலைவர் வந்து நம்முடைய முதல்வர் வந்து அப்போ அனுப்பி வச்சாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த எடப்பாடி வர ஊராட்சி சபை கூட்டங்கள் நடக்கவே இல்லை. ஊராட்சி சபை கூட்டங்கள் தான் வந்து ஒரு பஞ்சாயத்துக்கு வந்து ஒரு உயிர் மூச்சு மாதிரி. அந்த கூட்டங்கள்ல அரசு அதிகாரிகள் இருப்பாங்க, மக்கள் குறைகளை சொல்லுவாங்க, உடனுக்குடன் தீர்க்கப்படும். அங்க என்ன தேவைங்கிறத மேலெல்லாம் அரசுக்கு சொல்லப்படும். அதை பட்ஜெட்ல சேர்ப்பாங்க. அப்ப ஊராட்சி சபை கூட்டங்கிறது தான் வந்து ஒரு உயிரினடியான விஷயம். ஆனா அதுவே நடக்காம இருந்ததுனால அப்ப என்ன பண்ணாங்க, நம்முடைய கட்சிக்காரர்களை வச்சு, நம்முடைய கட்சியினுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களை வச்சு அந்த ஊராட்சி சபை கூட்டத்தை நடத்த சொல்லி ஒவ்வொரு கிராமங்கள்ல என்னத்த தேவைன்னு தெரிஞ்சுக்க சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன கான்பிடன்ட்னா 23 நம்ம வந்துருவோம், அந்த நேரத்துல கேட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு முன்கூட்டியே தெரிஞ்சு, அதான் சொல்ல வரேன். அந்த டிரான்சிஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்ப யோசிச்சு பாருங்க அதை. சரியா? அந்த எதிர்காலத்தை கணிச்சு அப்ப கூட டயத்தை வேஸ்ட் பண்ண கூடாது முன்கூட்டியே அப்படி போட்டிருந்தப்ப என்ன வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல போட்டிருந்தாங்க. ராமநாதபுரம் மாவட்டங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு வறண்ட மாவட்டம். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் மிரட்டுறதுனா சொல்லுவாங்க, தங்காட்டுக்கு தூக்கி ராமநாதபுரத்துல போட்டுருவேன்னு. எங்க ஊர் பக்கம் பொண்ணு கொடுப்பவே யோசிப்பாங்க ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு. ஏன்னா அங்க பொண்ணு கொடுத்தா அந்த பொண்ணு குடத்தை தூக்கிட்டு அங்க தெரியணும், தண்ணி கஷ்டப்படுவாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு வறண்ட மாவட்டம் என்று அறியப்பட்ட அந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு நான் போறேன். எல்லா ஊராட்சியிலுமே பாத்தீங்கன்னா பைப் இருக்கு, பெருசா தண்ணி பிரச்சனை ஒண்ணும் இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கு. அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் ராமேஸ்வரம் போறேன். ராமேஸ்வரங்கிறது ஒரு தீவு, சரிங்களா? அது பாலம் தாண்டி போகணும். ராமேஸ்வரத்தையும் பைப்ல தண்ணி. அப்ப கேட்ட ராமேஸ்வரத்துல எப்படி இங்க பைப்ல எல்லாம் தண்ணி வருதுன்னு கேட்டப்போ அப்பதான் சொன்னாங்க, காவேரி கூட்டு குடிநீர் திட்டம். அதை வந்து ராமநாதபுரத்துக்கு வந்து திரும்ப இங்க இருந்து கடல் வழியாவும் போட்டு அந்த பக்கம், அதாவது திருச்சியில ஓடிட்டு இருக்க காவேரிங்கிற ஒரு நதிய கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் இழுத்துட்டு வந்து கடலையும் தாண்டி அந்த பக்கம் கொண்டு போய் சேர்த்தாரு. சரிங்களா? நான் சொன்னால ஒரு கடலை வந்து ஒரு நதி வந்து கடலை தாண்டது இல்ல, ஆனா ஒரு காவேரிங்கிற நதியை கடலை தாண்டி அந்த பக்கம் குடி தண்ணியா கொண்டு சேர்த்த வரலாறு அவருக்கு உண்டு. சரிங்களா? ஆக ஒவ்வொரு சொல்லிட்டே போகலாம். இன்னும் சொல்ல போனா எத்தனை 1/4 மணி நேரம் தான் எனக்கு பேச சொன்னாங்க. இப்பயே மணி 8:16 8க்கு ஆரம்பிச்சேன் நான் கரெக்டா. இப்பயே 8:16. அதுக்கப்புறம் அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்ப முதல்வராகி அவர் பண்ணிருக்கக்கூடிய அந்த சாதனைகள் எல்லாம் உங்களுக்கு கண்ணு முன்னாடி நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த டிரான்ஸ்மிஷனையும் டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் நான் உங்களுக்கு சொல்லவே வேண்டியது இல்லை.
இதை தாண்டி நான் இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் பள்ளி மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்தாரு. அதனால நிறைய மாணவர்கள் படிக்க வந்தாங்க. படிக்க வந்ததுனால என்ன பெரிய மாற்றங்கள் நடந்ததுங்கிறது நமக்கு தெரியும். அந்த பஸ் பாஸ் கொடுக்கணும்னு சட்டமன்றத்தில் 89ல பேசினது இவர் தான் பேசினார். நம்முடைய முதல்வர் தான் பேசினார். அன்னைக்கு அவர் 1000 விளக்கினுடைய எம்எல்ஏ. அன்னைக்கு அவர் மந்திரியும் கிடையாது. அப்பதான் அந்த சட்டமன்றத்தில் எந்திரிச்சு அவர் பேசுறப்ப சொன்னார், கட்சி பணிகளுக்காகவும் நான் இந்த மாதிரி கிராமங்களுக்கெல்லாம் நான் போகும்போது நிறைய மாணவர்கள் நான் காலை வேளையில நடந்து போறதை நான் பார்க்கிறேன். அவங்களுக்கு ஒரு இலவச பஸ் பாஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா இன்னும் அதிகப்படியான மாணவர்கள் போவாங்க, உங்களுக்கு வசதியா இருக்கும். இவர் தான் பேசினார். இவருடைய கோரிக்கையை தான் தலைவர் கலைஞர் ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இலவச பஸ் பாஸ் கொண்டு வந்தாரு. அப்படி மாணவர்கள் இன்றைக்கு படித்த மாநிலமா இந்த 30 ஆண்டுகள்ல நம்ம எவ்வளவு வலுவா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த பஸ்ன்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் கிராமத்தை விட்டு சிறு நகரங்களுக்கும் பெருநகரங்களுக்கும் மேல்நிலை பள்ளிக்கும் உயர்நிலை பள்ளிக்கும் நம்ம வந்தோம். இன்றைக்கு உயர்நிலை பள்ளியை நம்ம கிராமம் வரைக்கும் கொண்டு போயிட்டோம். அன்னைக்கு உயர்நிலை பள்ளிங்கிறது மாவட்ட தலைநகரத்திலையும் தாலுகா தலைநகரங்களையும் தானே இருந்தது. அன்றைக்கு அந்த பஸ் இல்லைன்னா என்ன இருந்திருக்குங்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா நான் நடந்து போய் படிச்சவன். 8வது வரைக்கும் நாங்க நடந்தோம். நாங்க 9 வரையில எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு பஸ் பாஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. 10ஆம் நம்பர் பஸ்ல ஏறி நேரா டவுன்ல இறங்கி டபார்னு ஸ்கூலுக்கு ஓடக்கூடிய இதை நாங்களே அனுபவிச்சிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் எதிர்காலத்துக்கு என்ன தேவை, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கணிக்கிறதுல இவரை மிஞ்சின ஒரு தலைவர் இன்றைக்கு சமகாலத்தில் தமிழ்நாட்டில் யாருமே இல்லை. இன்று அடுத்தபடியான மாற்றங்களை கொண்டு போயிட்டே இருக்கிறார். நான் முதல்வன் ஸ்கீம் கிட்டத்தட்ட ஒரு யூத் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த லேபர் அப்படின்றத என்ன மாதிரி மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கொண்டு வந்த அந்த திட்டம் படிக்கும் போதே அதனுடைய பயன்லாம் இன்னும் 2-3 வருஷத்துல நமக்கு கண்ணு முன்னாடி தெரியும். அதோட பயன் என்னன்றத நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கலாம். அதே போல இன்றைக்கு மகளிருக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த பயணங்கள் ஆகட்டும், என்ன விலையில்லா பயணங்கள் ஆகட்டும், உரிமை பயணம் அது. அதன் மூலமா இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு விமன்கிற ஒரு பெரிய லேபர் ஃபோர்ஸ் இன்றைக்கு சிறுநகரங்களுக்கும் பெருநகரங்களுக்கும் அவங்க இன்னைக்கு வேலைக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது இலவசமே கிடையாது. இலவசம்னு சொல்றது இலவசமே கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இலவசம்னு சொல்லக்கூடிய எந்த திட்டத்துக்கு பின்னாடி அரசாங்கம் வந்து ஒரு பெரிய வருவாய் ஈட்டும். அப்படிப்பட்ட தொலைநோக்கு பார்வை நம்முடைய முதல்வருக்கு உண்டு. இன்றைக்கு ஒரு பெண் ஒரு கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வர்றாங்க அப்படின்னா வர்றதுக்கு 10 ரூபா வச்சுக்குவோம் பஸ் டிக்கெட், போறதுக்கு 10 ரூபா வச்சுக்குவோம் பஸ் டிக்கெட், 20 ரூபா, அவ்வளவுதான். மாசம் 600 ரூபா வச்சுக்குவோம். அந்த பெண்ணுக்கு இலவசம் நம்ம சொல்றோம். ஆனால் இது இருக்கிறதுனால அந்த பொண்ணால வந்து வேலைக்கு வர முடியாது. இன்னைக்கு அப்படி வேலைக்கு வரக்கூடிய பெண் வேலைக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நேச்சுரலாவே உங்களுக்கு தெரியும், ஒரு பெண் வேலைக்கு வர்றாங்க அப்படின்னா கூடுதலா உங்களுக்கு 4 ட்ரெஸ் தேவைப்படும் இல்லையா? வேலைக்கு வந்து போறதுனால நல்ல ட்ரெஸ்ஸா கூட ஒரு 4 போட்டுக்கோங்க என்ன வரும். இப்ப வேலைக்கு வரதுனால கையில காசு இருக்கிறதுனால அந்த 4 ட்ரெஸ் அவங்களால வாங்க முடியும். அப்படிங்கிற டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட எண்ணிக்கை உயரும். சரிங்களா? அப்போ அவங்களோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கூடும், அவங்க சம்பாதிப்பாங்க, அவங்க அரசாங்கத்துக்கு வரி கட்டுவாங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அவங்க கூடுறப்ப அங்க அதிகப்படியானவங்க வேலைக்கு போவாங்க, அவங்க வரி கட்டுவாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணோட மேக்கப் ஜாமான்ல இருந்து ஆரம்பிச்சு ஒன்னொன்னும் அந்தந்த இண்டஸ்ட்ரி வந்து கண்டிப்பா என்ன டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுதுல, அப்ப அந்த இண்டஸ்ட்ரி கூடும். இண்டஸ்ட்ரி கூடுறப்ப அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வரி வருவாய் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு 600 ரூபாய் செலவு பண்ணிட்டு ஒரு மாசத்துக்கு இந்த பொண்ணு நம்ம 6000 ரூபாய் வருமானம் எடுத்துட்டு இருப்போம். இப்படி தமிழக அரசினுடைய திட்டங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய ரெவென்யூ ஜெனரேஷன் இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவின் வளர்ந்த மாநிலமா இருக்கு. சரிங்களா? அப்படி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அரசை நடத்தக்கூடியவர் நம்முடைய முதல்வர். நிறைய சொல்லிட்டே போலாம். ஆனா நான் வந்து இப்போ பஸ்ன்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன். அப்புறம் நீங்க எல்லாத்தையுமே நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அரசாங்கம் வந்து இன்றைக்கு விலை இல்லாம சொல்லக்கூடிய ஒவ்வொரு திட்டத்துக்கு பின்னாடியும் அதுக்கு பின்னாடி எப்படி வந்து ஒரு பெரிய பொருளாதார சீர்திருத்தம் நடக்குது, அதுக்கு பின்னாடி அரசுக்கு எப்படி வருவாய் வருகிறது நீங்களே பார்த்துக்கலாம். இதற்கெல்லாம் மூல ஆதாரமாக ஒரு பேக் போனாக இருக்கக்கூடிய தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா டிரான்சிஷன். ஃபர்ஸ்ட் எங்க இருந்து டிரான்சிஷன் கேட்டீங்கன்னா அவர் திடீர்னு குதிச்சு வந்த அந்த தலைவர் இல்ல. ஒரு கோபாலபுரத்துல ஒரு சாதாரண ஒரு முடித்திருத்தகத்துல ஒரு இளைஞர் அமைப்புங்கிற ஒண்ணு உருவாக்கி கிளை பிரதிநிதியா இருந்து மாவட்ட பிரதிநிதியா இருந்து பொதுக்குழு உறுப்பினராக இருந்து அதுக்கப்புறம் ஒரு இளைஞர்களுடைய செயல கட்சியில படிப்படியான வளர்ச்சி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கீழே எம்எல்ஏ ஆகி ஒரு முறை தோத்து அடுத்த முறை ஜெயிச்சு திரும்ப மேயர் ஆகி உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரத்தை பார்த்து இந்த டிரான்ஸ்மிஷன் இருக்குல்ல, இதுதான் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய டிரான்ஸ்பர்மேஷனை கொடுத்து இன்றைக்கு இந்தியாவின் ஒரு வளர்ந்த மாநிலமாக தலைவரின் சீரியஸ் சிந்தனையால் தூக்கி நிறுத்தப்பட்டு இருக்கின்றது. அதே காலம் கடந்துருச்சு. ஏன்னா அவங்க கிட்ட சொன்னது வந்து 4 மணி நேரம் பேசுங்க, 4 மணி நேரம் யாராவது கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கன்னாங்க. அக்கா சொன்னதை மீறி கிட்டத்தட்ட ஒரு 20-21 நிமிடங்கள் உரையாடிட்டேன்.
இந்த அளவில் என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். மற்றபடி யாருக்கும் கேள்விகள் இருந்தால் தாராளமா கேளுங்க. உங்களோட கலந்துரையாடுகின்றேன். என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு உங்களோடு கலந்துரையாடுகின்றேன். நன்றி, வணக்கம். சீரிய முறையில் டிரான்சிஷனை அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தலைவரோட வாழ்க்கை வரலாறு மிக அந்த சுருக்கமான காலத்துல வந்து அழகா வந்து அவரோட வாழ்க்கை பயணத்தையும் நம்மளோட தமிழ்நாட்டு வளர்ச்சியையும் ஒன்றாக பின்னி பிணைந்து பேசிய எனது இளவல் அப்துல்லா எம்பி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.